ஹாய் பிபி ஃபேன்ஸ். இன்றைக்கான ப்ரோமோ, அதாவது சண்டே ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரிலீஸ் ஆன ப்ரோமோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் வந்து இன்றைக்கி கமல்ஹாசனாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஏன்னா வந்து மாயாவை வந்து இப்போ கேள்வி கேட்குறாரு. ஸோ இது வந்து அவராக கேட்குறதா இல்லை நம்ம கேட்டதுக்காண்டி ஒரு கண் துடைப்பா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கான எபிசோடில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று எபிசோடில் வந்து ரொம்ப அந்த ப்ரோமோவில் வந்து ஹைப் ஏற்றினாங்க. ஆனால் வந்து ஹைப் ஏற்றின அளவுக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ அந்த எபிசோடை பார்த்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனது தான் மிச்சம். நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கான ப்ரோமோலையும் பார்த்திங்கன்னா, மாயாவை வந்து ஏதோ வந்து நேம், அதாவது பட்டப்பேர் வச்சு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. முக்கியமாக வந்து விக்ரமை வந்து காக்ரோச் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் போல், யாருக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து சும்மா பூசி முழுகிற மாதிரி நாங்கள் வந்து சும்மா ஒரு ஃபன்னியாக வச்சு கூப்பிட்றோம், அப்படி கூப்பிட்றோம், இப்படி கூப்பிட்றோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவருக்கு ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் நடக்குது, அதெல்லாம் விட்டுறாரு. சின்ன இந்த காக்ரோச் பிரச்சனை மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற மேட்டரெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து அப்படியே சில்லற மேட்டர் மாதிரி தட்டி விட்டுறாரு. அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வந்து அதுவே ஒரு காண்டாகுது. அப்புறம் வந்து சொல்கிறாரு, எனக்கும் தான் கமல்ஹாசன் பேர் வச்சுட்டாங்க, தெரியாமல் வந்துருச்சு போல அப்படின்னு. உங்களுக்கு கமல்ஹாசன் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து மாயாஹாசன், அப்புறம் வந்து கமல் மாயா கமல், இந்த மாதிரி பல பேர்களை வந்து மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய மேட்டரில் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி மேட்ரு, எலி மேட்ரு, பூனை மேட்ருன்னு சொல்லி ஓடிக்கிட்டிங்கன்னா மக்கள் எங்களுக்கும் வந்து அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தராது. ஸோ வந்து இந்த ப்ரோமோவில் வந்து பேசியிருக்கிறபடி இருக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் கோவப்பட்டு தான் பேசுகிறாரு. இந்த BB7 ஹவுஸ்மேட்ஸ் யாருமே வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதனால வந்து கமல்ஹாசன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து நாமினேட் ஆகுறாங்க. நீங்கள் வந்து மக்களை நேரடியாக சந்திச்சுட்டு வாங்க, அவங்க வந்து உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதனால் இருக்கிற எல்லாருமே நாமினேஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ஒரு ஏற்புடையதாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மாயாவை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி இது பண்ணுறது, அவங்க பண்ண தப்பெல்லாம் எடுத்து சொல்கிறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி அர்ச்சனாவெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணார். கொஞ்சம் அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ரவீனாவை அட்டாக் பண்ணார் நேற்று. அதுவுமே பெருசாக எதுவுமே கிடையாது. வந்து அப்படியே ஏதோ நம்மளுடைய கண் துடைப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் ப்ரோமோ வந்து இவ்வளோ தான். ஸோ நம்ம வந்து காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.